உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே உண்மையும் நேர்மையுமாக நடந்து கொண்டவர்கள் ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதில் உலகத்திலே முதல் இடத்துல வர்றவர் வை கோபால்சாமியாக தான் இருப்பார். அந்த அளவுக்கு தன்னுடைய கட்சியை, அதாவது திமுகவிலேருந்து பிரிந்து மதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதிலிருந்து எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தனித்தே களம் கண்டு நோட்டுக்கோ சீட்டுக்கோ விலை போகாமல் ஒரே கட்சி தனித்தே களம் கண்டு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நன்மைக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரே உலக மகா உத்தமன் இந்த வை கோபால்சாமி தான். இன்னைக்கு ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்குறாரு, இப்போ திமுகவிலேருந்து கூட்டணியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, ஆனால் கடந்த 5 வருஷம் திமுகவில் கூட்டணியில் இருந்தீங்க, அப்பெல்லாம் திமுகவை பற்றி வாயை மூடிக்கிட்டு நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வெளியில் தாவேக்காவுக்கு போயிட்டீங்க, போன பிறகு திமுகவை பற்றி குறை சொல்கிறீங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷனில் இருந்துச்சு அந்த கட்சி, கொள்ளை அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கும் அதில் உடன்பாடு இருக்குது. திமுக ஒரு அயோக்கியத்தனமான கொள்ளை அடிக்கிற கட்சி தான். கொள்ளை தான் அடித்தாங்க இல்லைங்கள, அந்த கொள்ளை அடித்த கூட்டணியில் தானே நீ 5 வருஷமாக இருந்த. அப்பெல்லாம் உனக்கு தெரியாதா இந்த கட்சி கொள்ளை அடிக்குது, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் பண்ணுது, திருடுது, வறண்டுது, கொள்ளையடிக்குது, மொல்ல மாதிரித்தனம், முடிச்சமைக்கத்தனம் எல்லாம் பண்ணுதுன்னு அப்பெல்லாம் அந்த வைகோவுக்கு தெரியாதா? 5 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த 5 வருஷமா அப்படின்னு கேட்குறப்ப, கூட்டணி தர்மத்துக்காக நான் வாயையும் மற்ற நவதுவாரத்தையும் பொத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு கட்சியில் கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னா அவன் கொள்ளையடிப்பான், கொலை பண்ணுவான், திருடுவான், வறண்டுவான், மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு கொண்டு போய் எங்கிட்ட சேர்ப்பான், வேற உலகத்தில் வேற இந்த நாட்டில் கொண்டு சேர்ப்பான், வன்புணர்வு பண்ணுவான். இதெல்லாம் கூட்டணி தர்மத்துக்காக பார்த்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருப்பீங்களா? அதுக்கு பேர் தான் கூட்டணி தர்மமா? என்ன சார் சொல்ல வர்றீங்க? இந்த மக்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் என்ன சொல்லிக் கொடுக்க வர்றீங்க? கூட்டணி தர்மத்துக்கு எதெல்லாம் சரி அதுக்குள்ள வருது? கூட்டணி தர்மங்கிறதுக்குள்ள என்னெல்லாம் வருது? ஆளுங்கட்சியில் கூட்டணியில இருந்து அதை எதிர்த்து எதுவுமே கேட்கக்கூடாது, அவன் என்ன செஞ்சாலும் நம்ம அதை ஒத்து போகணும் அப்படின்னு கூட்டணி தர்மம் சொல்லுதா? உங்களை போல உண்மையிலேயே ஒரு பச்சோந்தித்தனமான ஆளு, சுயநலவாதி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. நீங்க எந்த கட்சியில வேணாலும் கூட்டணி போங்க, அதுல எனக்கு ஒன்றும் முரண்பாடு கிடையாது. தாவேக்காவா இருக்கட்டும், எங்க போங்க, அதுல எனக்கு ஒன்றும் முரண்பாடு கிடையாது. ஆனா இந்த கட்சியில திமுகவில் இன்னைக்கு என்ன சொல்றீங்களோ, 5 வருஷம் அவங்கள்ட்ட சுகமா இருந்துட்டு இன்னைக்கு வெளியில வந்த திமுகவை என்ன சொல்லுவீங்களோ அதை தான் நீங்க நாளைக்கு விஜயை பத்தியும் முதல்வர் விஜய் பத்தியும் தாவேக்காவை பற்றியும் சொல்றீங்க. நீங்க அப்படியாப்பட்டால்தான் எங்க ஜெயிக்குதோ அங்க போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தோத்தவனை பற்றி அவங்க அந்த கூட்டணியை முன்னாடி நீங்க அவங்கள்ட்ட இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட பதவி பணம் சுகம் எல்லாம் அனுபவிச்சிருந்தாலும் சரி, நீங்க அவங்கள குறை சொல்லுவீங்க. நாளைக்கு விஜயை பத்தியும் தாவேக்காவை பற்றியும் நீங்க இப்படிதான் வெளியில பேசுவீங்க. தயவு செய்து தாவேக்கா உறவுகள், அறிவார்ந்த தாவேக்கா உறவுகள் தயவு செய்து சிந்திங்க. இவரை பற்றி மிக மோசமான ஆளு, சாதாரண ஆள் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிருக்கனால உங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு உங்களை தூக்கி பேசுறாரு, திமுகவை இறக்கி பேசுறாரு. இதே நாளைக்கு நீங்க தோத்தீங்கன்னா எங்க ஜெயிக்குதோ அங்க போயிட்டு உங்களை மோசமா பேசுவார். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நன்றி உறவுகளை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். பாருங்கள், பகிருங்கள், பங்களிப்பை கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளை.